உங்களை இந்த 48 விதிகள் உயரத்தில் போய் கொண்டு போய் வைக்க போகுது. அததான் நான் உங்களுக்கு விளக்கப் போறேன். ஒரு பள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவன் அல்லது மாணவி, ஒரு நிறுவனம் அங்கு சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு நபர், இப்படி நீங்க எந்த துறையில் எடுத்தாலும் அவர்களுக்கென்று ஒரு தனி ஆளுமை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதத்தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனா, இதுக்கு இதுதான் பேரு அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இப்ப சில நபர்கள நம்ம பார்த்திருப்போம். அவங்க பேர் தெரியாது. ஆனா அவங்க சொன்னோனே, எனக்கு தெரியும் உங்கள ஃபோட்டோ பார்த்தோன்னே சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி இதுல வரக்கூடிய விதிகள நீங்க ஆல்ரெடி பயன்படுத்தியிருப்பீங்க. ஆனா அதுக்கு இதுதான் பேரு அப்படின்னு தெரியாம இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம இந்த 48 விஷயத்த சில எக்ஸாம்பிளோட சொல்லப்போறோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு, ஒரு உச்ச நிலைய அடையறதுக்கு, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, இதெல்லாம் தாண்டி அரசனா கூட ஆகலாம் அப்படின்றது இதோடைய எண்டுல நீங்களே புரிய ஆரம்பிச்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம என்ன அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா பார்த்து, அதுக்கான தீர்வு, அத நம்ம அடையறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லாமே பார்க்கலாம். சில விஷயங்கள் இருக்கும். இதுல எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாதா? அதெல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே ஒரு தனிநபர் எத பத்தியுமே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்ஸ் கூட இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது அதிகார விதின்னு கூட வச்சுக்கலாம். இது நம்ம உச்சம் அப்படின்றது நீங்க தான் அந்த இடத்துல டாமினேட் பண்ணுவீங்க. அந்த மாரி ஒரு உலகத்தையே உங்க கண்ட்ரோல் கூட கொண்டு வர்ற அளவுக்கு இது பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவரை விட மேலாக ஜொலிக்காதீர்கள். உங்களுக்கு மேலாக உள்ளவர்களை பாதுகாப்பாக உணரச் செய்யுங்கள். அதாவது என்னன்னா, இத நீங்க இப்ப நடந்துகிட்டு இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க அப்ளை பண்ணி பார்த்தா கூட, அவங்களோட ஏஜ்க்கு ரெஸ்பான்ஸ் குடுத்திருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் குடுத்திருப்பாங்க. ஆனா, அவங்க தான் ஒரு உயரத்துல இருந்திருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லையா? அத நம்பக்கூடாது. "என்னடா இப்படி சொல்ற?" அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். எதிரிய பயன்படுத்த கத்துக்கிறது. ஏன் தெரியுமா? இப்ப நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க துரோகம் பண்ணிருவாங்க, பொதுவா. ஆனா எதிரிகள் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிட்டு நம்மட்ட இருந்து தானே அவங்க எதிரியாவோ, துரோகியா இருப்பாங்க. நம்ம பழையபடி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுப்போம். நம்மள நம்ப வைப்போம் அப்படின்றதுக்காக, அவங்க உண்மையா இருக்கதற்கான வாய்ப்புகள் இருக்கு. "என்னடா இப்படி சொல்ட்ட?" அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இதுக்கு இன்னொரு தீர்வு இருக்கு. அதையும் நான் அடுத்து அடுத்து சொல்லும்போது சொல்றேன். ஓகேவா? எடுத்துக்காட்டுல சொல்லும்போது. உங்கள் நோக்கங்களை மறைத்து வையுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இத பண்ண போறேன், அத பண்ண போறேன்னு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த எய்ம நீங்க ஓப்பனா சொல்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத வச்சே உங்கள கிண்டல் பண்ணி, உங்கள கீழ தள்ளி விடுறதுக்காக பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சிறந்த நண்பன வச்சிருக்கணும் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா, யாரெல்லாம் துரோகியா மாறுவாங்க அப்படின்ற இடத்துல இருந்து தள்ளி இருக்கணும். அதுக்கு தான் அவங்கள நம்ப வேணாம் அப்படின்னு நான் சொன்னது. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துல பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவைக்கு தான் பேசணும். இல்லன்னா அதுக்கும் கம்மியா தான் பேசணும். மௌனம் இருக்கு இல்லையா? அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவரு. இத நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நான் 4வது பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இப்ப என்னன்னா, நம்ம ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அத ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க, கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகணும். நல்ல பேர் எடுக்கிறதுக்கு காத்திருக்கணும். வருடங்கள் ஆயிரும். அதனால அத நம்ம எந்த காரணத்த கொண்டும் டேமேஜ் ஆக்கிறக்கூடாது. இதுதான் 5வது விதியே. அதுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய அட்டென்ஷன் நம்ம மேல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அதுதான் 6வது விதி. ஏன்னா, அதுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. நம்ம மேல எல்லாருடைய கவனம் இருக்கு அப்டின்னா, ஒரு தெருவா இருக்கலாம், ஒரு ஊரா இருக்கலாம். அது உங்களுக்கு இந்த அதிகாரத்த நோக்கி போறதுக்கு, அத பணமா மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க அத பயன்படுத்திக் கொள்ளலாம். அது என்னன்னு நான் அடுத்தடுத்து சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 மற்றவர்களை வேலை செய்ய வைத்து அதன் பலனை நீங்கள் அடையுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்படிங்க மத்தவங்களோட அப்படின்னு இருந்துச்சுன்னா, மத்தவங்களோட உழைப்பு இருக்கு இல்லையா? அத நலனுக்கு, யாரோட நலனுக்கு? நம்ம நலனுக்கு, உங்க நலனுக்கு பயன்படுத்தணும். இப்ப சாம்பிள் சொல்றேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் YouTubeல ஒரு டாப்ல இருக்கக்கூடிய சேனல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5,00,000 10,00,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அந்த வீடியோவ சொல்லி வச்ச மாரி எல்லாருமே எப்படி இப்ப எலக்ஷன்ல ஒரு சம்பவம் பண்ணாங்களா? சொல்லி வச்ச மாரி ஒரு பெர்சன வந்து உச்சத்துல வந்து அடைய வச்சாங்களா? அந்த மாரி மொத்தமா முடிவு பண்ணி ஒரு சேனல நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சேனலுக்கு அன்னைக்கு கிடைக்கக்கூடிய பணம் போகாது. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். நல்ல எக்ஸாம்பிளும் சொல்லலாம், கெட்ட எக்ஸாம்பிளும் சொல்லலாம். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன். ஓகேவா? 2மே இது வந்து பொருந்தும். அடுத்து 8 மக்கள் உங்களை நோக்கி வரச் செய்றது. தொடர்ந்து கட்டுப்பாட வந்து தக்க வைக்கிறதுக்கு இல்லையா? மக்கள் எப்படி வருவாங்க? நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள ஃபுல்லா இறக்கணும். அப்படி இறக்கும்போது அது ஸ்டைலிஷா ஒரு வீடியோ போடுறது, ஆடியோ போடுறது இந்த மாரி சில விஷயங்கள் இருக்கலாம். நல்ல சொசைட்டிக்கு தேவையான விஷயத்த ஃபுல்லா சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த அறிவுகள் இருக்கு இல்லையா? அந்த அறிவ வந்து மக்கள் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிக் குடுக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பையனுக்கு இது தெரிஞ்சிருக்கு, இந்த பொண்ணுக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அத பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். புரியும்னு நெனைக்கிறேன். செயல்கள் மூலம் வெற்றி பெறுதல். வார்த்தையில சொல்லக்கூடாது. சொல்லல்ல செயல் அந்த படத்துல வரும் இல்லையா? அந்த மாரி விஷயம். இதுதான் வந்து 9வது பாயிண்ட். ஓகேவா? அடுத்து 10 துரதிர்ஷ்டசாலிகளையும், சோகமாக இருப்பவர்களையும் தவிர்க்கவும். எதிர்மறை எண்ணங்கள் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? தொற்றும் தன்மை. அதாவது இப்ப வந்து நெகட்டிவாவே இருப்பாங்க. நெகட்டிவ் பெர்சன்ஸ். அவங்க வந்து ஒரு மாரி இருக்காங்கன்னா, அந்த நெகட்டிவ் உங்கள தொத்தக்கூடாது அப்டின்னா, நீங்க எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். நம்மளால கண்டிப்பா இது முடியும் அப்டின்ற கான்ஃபிடென்ட் இருக்கணும். எப்படி விஜய் தளபதி வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்ற அந்த தெனாவட்டு இருக்கும் இல்லையா? அது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான், அது வந்து அவங்களோட ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது அது பாசிட்டிவ் ஆகி அதோட ரிசல்ட் வெற்றில தான் போய் முடியும். என்னடா இன்னைக்கு டேட்டு மே 10, 11 ஆயிருச்சு. நீ இப்ப சொல்லுவ அப்படிலாம் நீங்க தயவு செஞ்சு நினைக்கக்கூடாது. இது வெற்றில தான் போய் முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கான வீடியோலாம் நம்ம இந்த சேனல்லயும் போட்டுருக்கோம். இன்னும் மத்த சேனல்லயும் போட்டுருக்கோம். ஓகேவா? அதனால வந்து பாசிட்டிவா இருக்கிறது. அடுத்து வந்து மக்கள் வந்து உங்களை சார்ந்து இருக்கிறது. அது எப்படி அப்படின்னா, இப்போ இன்ஃப்ளூயன்சர் இவங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து சார்ந்து இருக்கும்போது, அதோட கவுண்ட் கூடும்போது, அவங்க ஒரு ஏரியாலயே வந்து ஓகே நம்ம இன்னைக்கு தனிச்சு நிப்போம். ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நிப்போம். ஒரு மாவட்ட செயலர் அப்படி இப்படி ஏதாவது பொறுப்பு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதிகார பலமிக்க நபராக மாறக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து இதுல தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமானா, இந்த 48 விதிகள்ல இதுதான் 11வது விதி. கண்டிப்பா வந்து அது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்மை மற்றும் தாராள குணத்தை பயன்படுத்துதல். சிறிய உண்மைகள் நம்பிக்கையை வளர்க்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வார்த்தையிலே புரியும். நேர்மையா இருக்கணும். நம்ம சேனல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லது செய், நல்லதை மட்டும் செய் அப்படின்னு போட்டிருப்பேன். நல்லது செய்யலாம். ஏன் நல்லதை மட்டும் செய்ன்னு நான் போட்டேன் அப்படின்னா, இது சும்மா ஏனோ தானோ அந்த வார்த்தைகள்ல வரல. அப்படியே கண்ண மூடி யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ ஈஸியா குறுக்கு வழியில என்னனாலும் பண்ணி பணத்த வந்து நெறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம கண்ணு முன்னாடிலாம் தெரியுது. அதே விஷயம் நம்மளும் பண்ணோன்ட்டு அது பின்னாடி போயிறக்கூடாது. நம்ம கான்ஃபிடென்ட்டா நேர்மையா இருந்தோம்னா, அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்மள சிலர் ஏமாத்திருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், என்னனாலும் சரி. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு நம்ம நேர்மையா இருக்கணும். நம்மளுக்கானது நம்மளை தேடி வரும். யாரெல்லாம் துரோகம் பண்றது, பொய் வாக்குறுதிகள் குடுக்குறது, இந்த மாரிலாம் பண்றாங்க இல்லையா? பொதுவாவே நம்மளுடைய வாழ்க்கைகள்ல அரசியல்வாதிகள் யாரானாலும் இருக்கட்டும், நம்ம கூட பழகுனவங்க இவங்கலாம் தோத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அது நிலைக்காது. இன்னைக்கு பொதுவா ஒரு யூடியூப்ன்னு எடுத்துக்கோங்களேன். இதுல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்டின்னா, அதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது. ஓகேவா? அதனால நேர்மை, அத நோக்கி மட்டும் போனீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கூட்டம் உருவாகும். அது உங்களுடைய பலமா மாறும். அந்த பலத்த வந்து அடிச்சுக்க வந்து இந்த உலகத்துல வந்து வேற எதுவுமே கிடையாது. அதுதான் அதிகார பலம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா நீங்க வந்து ஜெயிக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். மக்களின் அடுத்த பாயிண்ட் ஓகேவா? மக்களின் சுயநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஏன்னா மக்களுக்கு அது பயன்படணும். இப்போ நான் போன ஒரு வீடியோல வந்து 1,00,00,000 சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு போட்டிருப்பேன். அதுல உள்ள பாயிண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, எந்தவித இதெல்லாம் சாத்தியமா நெனைக்கிறவங்க கூட அத அப்ளை பண்ணாங்கன்னா, நம்மளால முடியவே முடியாதுன்னு நெனச்சாலும் அத அப்ளை பண்ணாங்கன்னா, அவங்க லட்சாதிபதியா மாறிருவாங்க. சீரியஸா மாறிருவாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட டயத்துல ஒரு 2, 3 மாசத்துல அது சாத்தியமா? இல்ல ஒரு 5 மாசத்துல சாத்தியமா? இல்ல ஒரு 1 இயர்ல சாத்தியமானா, அத சாத்தியப்படுத்திறலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து மக்கள் சுயநலம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு வந்து அத விரும்புவாங்க. பணத்த விரும்புவாங்க, அன்ப விரும்புவாங்க. நம்மளால முடிஞ்ச அந்த அவங்களுக்கு குடுக்குறது அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அத வந்து நம்ம கண்டிப்பா குடுக்கணும். இதுதான் வந்து 13வது பாயிண்ட். அடுத்து 14 வந்து பார்த்தீங்கன்னா,
ரொம்ப முக்கியமானது. இது வந்து தேவையான இடத்துல மட்டும் தான் பயன்படுத்தணும். இத எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நண்பனைப் போல நடித்து ஒற்றனைப் போல வேலை செய்யுங்கள். இது எதுக்கு அப்டின்னா, நமக்கு வந்து சில ரகசியங்கள் சிலருடைய ரகசியங்கள் தெரிஞ்சே ஆகணும். ரொம்ப வொர்ஸ்ட்டா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கூட நம்ம தப்பி தவறி பழகிக்கிட்டு இருக்கோம். அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம நீங்க பழகிட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல கவுந்துருவீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து அத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு மைண்ட் செட்ல உள்ள இருக்கணும். வெளியில காட்டிக்க கூடாது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் 15வது பாயிண்ட். ஓகேவா? அதிகாரம். இந்த அதிகாரம் எத சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை முற்றிலுமாக நசுக்குங்கள். அவர்கள் மீண்டும் பதிலடி குடுக்க வாய்ப்பே குடுக்கக்கூடாது. புரியுதா? எதிரிய வந்து காலி பண்ணிறணும். அப்படி இல்ல அப்படின்னா, இது வந்து வேற மாரி போயிரும். உங்களுடைய எதிரின்றது வந்து சண்டை போடுறவங்க அப்படி இப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளோட ஒரு விஷயம் வச்சிருப்போம். அவங்க ஒரு பெரும்படையா திரண்டாங்கன்னா, உங்களால சமாளிக்க முடியாது. நம்ம இந்த அதிகாரத்த கைப்பற்றதா இருக்கட்டும், இந்த விதிகள் இருக்கு இல்லையா? கோடீஸ்வரன் ஆகுறதா இருக்கட்டும், நமக்கு வந்து போட்டியே இருக்கக்கூடாது அப்படின்றது. அதுக்காக அவங்கள வந்து முடிச்சு விட்றது கிடையாது. நம்ம வந்து அதை விட ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு நிலையான இடத்துக்கு வர்றது. அவங்களுக்கு ஆப்ஷனே குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு விஷயம். மரியாதையை அதிகரிக்க உங்கள் வருகையை குறைத்துக் கொள்ளுங்கள். புரியுதா? இடைவெளி. ஒருத்தங்கிட்ட போயிட்டு, நீங்க வந்து அவங்க வந்து நல்லா முன்னேறட்டும்ன்ட்டு போட்டு எஃபோர்ட் போட்டு தள்ளி இருப்பீங்க. உங்களோட எஃபோர்ட்ட ஃபுல்லா போட்டு அவங்க வளர்ந்திருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லாம இருப்பீங்க. இதுதான் 16வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்டின்னா, கேப் விட்டுறணும். ஏன் உங்களுக்கு ஒரு இடத்துல பயன் கிடைக்கல அப்டின்னா, அவங்க வேணுமா? வேணாமா? அப்டின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அத முடிவு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அந்த இடத்த அடைய முடியாது. அவங்களுக்கு தேவ அப்டின்னா, இல்ல இவன்ட்ட ஒரு திறம இருக்கு. நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்டின்னா, உங்களுக்கு பணமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், உங்களுக்கு குடுக்கணும் அவங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்டி இல்ல, உங்களுக்கு குடுக்காம அவங்க மட்டும் வளர்ந்துகிட்டே போனாங்கன்னா, அவங்க நல்லா இருக்கும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. ஆனா அவங்க அப்டி நெனைக்க மாட்டாங்க. அப்டி இருக்கவங்கள வந்து தூக்கி எறியறதுக்கு தான் இந்த விஷயம். புரியுதா? அதனால இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. 17வது பாயிண்ட். கணிக்க முடியாதவராக இருங்கள். அதாவது மற்றவர்கள் உங்களை அடுத்த நகர்வை அறிய முடியாமல் குழப்பத்தில் வைத்திருங்கள். நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னே தெரியக்கூடாது. புரியுதா? அடுத்து தனிமைப்படுத்தப்படுவதை தவிர்க்கவும். பாதுகாப்பு மற்றும் அதிகார தொடர்பில் இருங்கள். இந்த 18வது பாயிண்ட் என்ன அப்டின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்க ஒரு பொறுப்புல இருப்பாங்க. ஒரு அரச பதவியில இருப்பாங்க. நீங்க மட்டும் தனியா இருந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அது ஒரு போலீஸா இருக்கலாம், ஒரு வக்கீலா இருக்கலாம். இவங்கலாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும்போது, அவங்க கூட வந்து அந்த டச் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கணும். இது உங்களுக்கு பயன்படும். எப்போ அப்படின்னா, ஃபியூச்சர்ல பயன்படும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து நம்ம யாரு கூட பழகுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். இதுதான் 19வது பாயிண்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மற்றவர்களோட பலம் இருக்கு இல்லையா? அதோட பலம், பலவீனம்லாம் எந்த இடத்துல தெரியும்? நம்ம பழகும்போது தானே தெரியும். அதனால வந்து யார் கூட பழகுறோம்? அது நமக்கு தேவைதானா? அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ ஒருத்தன் ஏதோ ஒரு புகைப்பான பூ வச்சுக்கிட்டு இருப்பான். அவன்ட்ட போய் நீங்க பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பலவீனமாயிரும். ஏன்னா, அவன எவனாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான். உங்களையும் அவன் கூட கூட்டு போயிருவாங்க. ரீசென்ட் டயத்துல வந்து நண்பர் ஒருத்தர்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி வந்தாப்புலன்ட்டு ஒரு உதாரணம் சொல்லி சொன்னாங்க. அந்த ஊர சொல்லி சொன்னாங்க. இந்த மாரி திருப்பூர்காரன் இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, அவன் ரூம்ல இடம் குடுத்துருக்கான். அவன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டான். அதனால இவனையும் சேர்ந்து போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? நம்ம யாரு கூட பழகுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு யாருக்குமே முழுமையா கட்டுப்படவே கூடாது. இதுதான் 20வது பாயிண்ட். யாருக்குமே கட்டுப்படக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. சுதந்திரமா இருக்கிறது. இப்ப நீங்க யாருக்கிட்டயாவது இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரே பவர்ல இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கே போய் அடிமையாவே போய் இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. கட்டுப்படவே கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்டேஜ்ல வச்சுலயே வந்து பார்த்தீங்கன்னா, திமுக மேடையில வந்து பொங்கி எழுந்த அ அத மீம்லயே சூப்பரா போட்டிருந்தாங்க. "ரேஷன் பொண்டாட்டினா சும்மாவா?" அப்படின்ற மாரி எக்ஸாம்பிள் போட்டு போட்டு விட்டுருந்தாங்க. உண்மையிலேயே பிரேமலதா அவர்கள வந்து இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். அந்த மேடையில இருந்துட்டு சொல்ற அந்த கட்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப அதுல தப்பே இல்ல அப்படின்னு எல்லாரும் சொம்படிப்பாங்க. அந்த மாரிலாம் கிடையாது நானு. இங்க தப்பு இருக்கு. ஆமா அந்த பிரச்சனை இருக்குன்னு அந்த கட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து தான் நான் சொன்ன இந்த பாயிண்ட்க்கு பொருத்தமா இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா, யாருக்குமே முழுமையாலாம் கட்டுப்பட மாட்டேன். அந்த தனிச்சு இருக்கிறது. அது மாரி இப்ப ரிசல்ட் வந்தப்பவும் பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து சொல்லும்போது அந்த பாயிண்ட் தான் வந்துச்சு. வி ஆர் இண்டிபெண்டன்ட் அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அவங்க வந்து எடுத்தோனே அவங்க வந்து 2 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது மேட்டர் கிடையாது.
அது வந்து ரொம்ப குறைவான எண்ணம் அப்படி இப்படிலாம் பார்க்கக்கூடாது. அவங்களோட பவர் தான் அந்த இடத்துல பார்க்கணும். அது என்ன பவர் தெரியுமா? நீங்க திமுகட்ட கேட்டு வந்துட்டீங்களா? அப்படின்ட்டு கேஷுவலா வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்டவுனே, அவங்கட்ட அந்த பொங்கி எழுந்த வார்த்தை வருது இல்லையா? நாங்கலாம் யாருக்குமே கட்டுப்பட்டவங்க கிடையாதுன்றது. இதுதான் வந்து அதிகாரம் அப்படின்னு சொல்றது. இது தெரியும்போது, இதுக்கும் கோடீஸ்வரன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நீங்க இதுல அப்ளை பண்ணலாம். இதுல அப்ளை பண்ணும்போது அது நடக்கும். இன்னும் உங்களுக்கு இல்ல இது எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதையும் நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். அடுத்து வர்ற பாயிண்ட் 21வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முட்டாளை பிடிக்க முட்டாள் போலே நடியுங்கள். மற்றவர்களை வெல்ல உங்கள் பலத்தை வெளிக்காட்டாமல் இருங்கள். லூஸ் மாரி பண்ணிக்கிட்டு இருப்பான் கூட, ஆமாங்க நானும் லூசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைலன்ட்டா போறது இருக்கு இல்லையா? அதுதான். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மூலியமா வந்து உங்கள வந்து இந்த விதியில வந்து உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு பயன்படும். அதிகாரம் கிடைச்சா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கோடீஸ்வரன் ஆயிரலாம். அது எப்படின்னு கேட்டீங்களா? அந்த அதிகார பலத்துல இருக்கும்போது, பணம் சம்பாரிக்க நம்ம அங்க போல, நன்மை செய்ய தான் போறோம். பணம் அப்படின்றது மட்டும் தான் கோடீஸ்வரன் கிடையாது. இந்த அரசன் அப்படின்ற பதவி வந்தாலும், இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில கோடீஸ்வரன் தான். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் உங்கள தான் நம்புவாங்க. புரியுதா உங்களுக்கு? மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பதவி வந்த பிறகு அவங்களோட பிசினஸ்லாம் வந்து பயங்கர வளர்ச்சி அடைந்த வரலாறு இந்த உலகத்துல வந்து உண்டு. நீங்க இத எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 22வது பாயிண்ட் அதிகாரத்தை பெற சரணடைதலை பயன்படுத்துங்கள். நேர கட்டுப்பாடு. இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது, அதற்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சக்திகளை ஒருமுகப்படுத்துங்கள். ஏன்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க வந்து ஒரு ஆற்றல் உங்கட்ட இருக்கும். அத வந்து ஒரு இலக்குல வந்து செலுத்தணும். அப்படி பண்ணும்போது தான் வந்து, அது ஒரே மைண்ட் செட்ல இருக்கணும். இப்ப நீங்க ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பிக்கிறீங்கன்னா, அத ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் விடக்கூடாது அப்படின்ற ஃபோர்ஸ் இருக்கும். ஒரு வொர்க் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அதுல வந்து வெற்றி அடையணும்னு இருக்கும். மாறாக வந்து வேறு ஒரு தொழில்ல வந்து நீங்க நுழைஞ்சுட்டீங்கன்னா, அதுல ஜெயிக்கணும் அப்படின்ட்டு போய்க்கிட்டே இருக்கும். இதுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இன்டர்வியூல சொல்லும்போதெல்லாம் இத பத்தி பேசியிருப்பாங்க. அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அத அடிக்குமா, அடிக்காதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அடிக்கிறதுக்கு அத நோக்கி நகர்த்தி கொண்டுகிட்டே போயிட்டே இருப்பேன்றது இருக்கு இல்லையா? இதுதான் வந்து அந்த பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த அரண்மனை ஊழியராக இருங்கள். இது ரொம்ப முக்கியம். செல்வாக்கைப் பெற மற்றவர்களை கவர்ந்து புகழுங்கள். என்னதுங்க இது செட் ஆவலையே அப்படின்ற மாரி நீங்க நினைக்கவே கூடாது. அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து அத அக்செப்டன்ஸ நீங்க ஏத்துக்கணும். தான் தான் பெரியவன் அதெல்லாம் கிடையாது. அவங்கலாம் ஒரு ஆளு. அந்த திங்கிங்கே போகக்கூடாது. அப்படி இருந்தா தான், நீங்க அதிகாரத்தை நோக்கி போய் வெற்றி அடையறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வழிவகை செய்யும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து 25வது பாயிண்ட். உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பொருத்தமாக இருக்க தொடர்ந்து பரிணாமம் அடையுங்கள். உங்கள நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றது வந்து, புது விஷயம் வருதா, அத கத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டே பை டே அந்த அப்டேட் இருக்கு இல்லையா? அது மனதளவுல, அதுக்கப்புறம் வந்து இந்த சமூக அளவுல, இந்த மாரி இருக்கணும். இந்த மாரி இருக்கும்போது தான் உங்களுடைய வெற்றி வந்து சாத்தியப்படும். அந்த வெற்றி சாத்தியப்படும்போது, உங்கள் தேவை அப்படின்றது உங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, உங்கள் கைகளை சுத்தமாக வைத்திருங்கள். பழியை மற்றவர்கள் ஏற்கட்டும். புரியுதா? இது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாரி இருக்கும். இதுக்கு நான் விளக்கம் குடுத்தேன்னா, எக்கு தப்பா குடுத்து விட்டுருவேன். நீங்களே மறைமுகமா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு விஷயம் நான் வந்து ஒரு இடத்துல படித்தேன். அத சொல்லவே கூடாது அப்படின்னு நெனச்சேன். அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. அத போய் அரசியல்ல போய் சேர்ந்துட்டு பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்ப நான் வந்து இது இலைமறை காயா தான் சொல்றேன். கொள்ளடிக்கிறது பணம் சார்ந்த விஷயம் கிடையாது. இப்ப நான் சொல்லப் போறது. அதுக்கும் மேல ஒரு விஷயம். அதுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்த ஏற்படுத்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து பவர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு. இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லயே நீங்க இருக்கீங்க. ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னா, அதோட பழிச்சுமை உங்கட்ட வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்பன்னா நீங்க அத பண்ணாம இருக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க எந்த மாரி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ரொம்ப அதிகாரத்தின் உச்சநிலை அடையறதுக்கு இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து இப்ப சொல்லக்கூடிய பாயிண்ட்டு, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நானே இந்த இடத்துல சொல்லியாகணும் போல. அந்த மாரி ஒரு பாயிண்ட். உங்களை பின்பற்றும் ஒரு கூட்டத்தை உருவாக்குங்கள். பொதுவாக நம்பிக்கையின் மூலம் விசுவாசத்தை தூண்டுங்கள். இத நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, தலைவர் சிஎம் ஆனாரு. அன்பின் வெளிப்பாடா இத்தன பேர் வந்தாங்க இல்லையா? இது அவர உருவாக்கியிருக்காரு. ஸ்டேஜ்லயே ஓப்பன் ஸ்டேட்மென்ட்டா சொன்னாரு. நாங்க வந்து எல்லார் வீட்டுக்குள்ளயும் போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சோம் அப்டின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? ஏன்டா நீ தளபதியவே உதாரணம் சொல்ற அப்டின்னு நெனைக்க வேணாம். இப்ப கரண்ட் டாப்ல கிங்கா இருக்காரு இல்லையா? இத வந்து
அவர் வந்து மறைமுகமா அப்ளை பண்ணியிருக்காரு. அத நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து நீங்க ஒரு யூடியூப் சேனல், ஒரு இன்ஸ்டா, அதுக்கப்புறம் உங்க தெருக்கள் சார்ந்துன்னு நீங்க உருவாக்குற அந்த சப்போர்ட் வந்து உங்கள ஒரு இடத்துல வந்து உச்சத்துல போய் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு அது கண்டிப்பா பயன்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பயப்படவே கூடாது. துணிச்சலா இருக்கணும். இந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த கான்ஃபிடென்ட் அது வந்து உங்களுக்கு ஒரு தனி மரியாதைய குடுக்கும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் 28. அடுத்து 29 என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிவு வரை திட்டமிடுங்கள். எப்போதும் உங்கள் அடுத்த நகர்வை எதிர்பார்த்து தயாராக இருங்கள். அதாவது முடிவுரை திட்டமிடுங்கள் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா இத முடிக்கணும். அதுவரைக்கும் இந்த திட்டம் இருக்கணும் அப்படின்றது இருந்தால் மட்டும் தான் நீங்க எந்த ஒரு ஒர்க்ல இறங்குனாலும், அத வெற்றிய நோக்கி கொண்டு போக முடியும். தோல்விய நோக்கி போகும்போது, அந்த திட்டத்துல நம்ம என்ன பிளான் வச்சோம், அத போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டூ இஜட் கம்ப்ளீட் ப்ராசஸா இருக்கும். அதுல வந்து நீங்க தெளிவா இருக்கணும். அடுத்து வெற்றியை சுலபமாக தெரியப்படுத்துங்கள். அதற்கு பின்னால் உள்ள கடின உழைப்பை மறைத்து வையுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இதே சேம் இப்ப நடந்திருக்கக்கூடிய விஷயத்துல அப்ளை பண்ணீங்கன்னா, பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப வந்து நான் இதுல ஜெயிச்சிருக்கேன், இவ்வளோ விஷயம் ஜெயிச்சிருக்கேன்ட்டு ஸ்டேஜ்ல வந்து சொல்லும்போது அவங்களோட வெற்றிய பத்தியே சொல்லுவாங்க. ஆனா, அந்த கடின உழைப்பு இருக்கு இல்லையா? அத பத்தி சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, என்ன வந்து அவங்க அடிச்சுட்டாங்க, இவங்க அடிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு போனீங்கன்னா, அது ஒரு மாரி சோக கதை பாடுற மாரி ஆயிரும். அத கேட்க யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால வந்து எவ்வளோ இது பண்ணாலும் சரி, நீங்க அந்த இடத்துல அடையிற வரைக்கும் அத பத்தி பேசவே கூடாது. உங்களோட வெற்றி மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கு பின்னால உள்ள தோல்வி, அதுக்கு மேல விஷயங்கள் எதுவுமே தெரியக்கூடாது. அது அவங்களா தெரியும்போது எவ்வளோ எஃபோர்ட் போட்டு வந்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு இடத்துக்கு வரும். நீங்க சொல்ற இடம் இருக்கு இல்லையா? அது ஒரு பெரும் மேடையா இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சூப்பர் ஸ்டார சொல்லலாம். தளபதி விஜய் சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது அவங்க அவமானப்படுத்தப்பட்டுட்டாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல அவங்க வந்து அடையறதுக்கு போட்ட எஃபர்ட்ட வந்து ஸ்டேஜ்ல சொல்லும்போது பயங்கர கூஸ் பம்பா இருக்கும் இல்லையா? அதுதான் விஷயம். இந்த மாரி எல்லார் லைஃப்குள்ளயும் நெறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்து உங்கள வந்து ஒரு உச்சகட்டத்த நிலை அடையறது இருக்கு இல்லையா? ஒரு பவர், ஒரு மணி, இவ்வளோ பெரிய இடத்த அப்படின்ற இடத்த தொடுறதுக்கு அது பயங்கரமா வந்து யூஸ் ஆகும். அடுத்து விருப்பங்களை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் இலக்குகளுக்கு சாதமாக மற்றவர்களின் தேர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். இதுதான் 31வது பாயிண்ட். புரியலன்னா ரிவர்ஸ்ல அடிச்சு கேட்டுக்கோங்க. விளக்கம் வேணும்னா சொல்றேன். அடுத்து கற்பனைகளுடன் விளையாடுங்கள். கடினமான எதார்த்தத்தை விட மக்களுக்கு கனவுகளை வழங்குங்கள். கற்பனையோடு விளையாடுங்கள்னா என்ன தெரியுமா? கற்பனையிலே யோசிக்கணும். நான் கண்டிப்பா டைரக்ஷன் ஆயி ஒரு படம் பண்ணுவேன். நான் கண்டிப்பா ஹீரோ ஆவேன். கண்டிப்பா கிரிக்கெட் விளையாடுவேன். கண்டிப்பா ஃபுட்பால் விளையாடுவேன். கபடி விளையாடுவேன். எனக்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து 33 அவர்களின் பலவீனத்தை கண்டறியுங்கள். புரியுதா உங்களுக்கு? மற்றவர்களோட பலவீனம் இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்டின்னா, உங்கள் வந்து வெற்றிக்கு வந்து ஒரு இடத்துல வரும்போது, அவங்களோட பலவீனத்த வச்சு தான் பயன்படுத்தி தான் நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து வர முடியும். இப்ப வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிருவேன். ஆனா வந்து நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாது. விதியே அதுதான் சொல்லுது. ஏன் அப்டின்னா, எனக்கு வந்து ஒரு பயன்பாடு தேவை இருக்கு. இவ்வளோ உதாரணம் சொல்ற இடத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்டின்னா, நான் வந்து இப்போ ஓப்பன் ஸ்டேட்மென்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்ற மாரி ஆயிரும். இப்ப நான் மறைச்சு வச்சிருக்கேன். கைட் பண்ணியிருக்கேன். அது வந்து தேவையானவங்கட்ட தேவையான நேரத்துல சொல்லும்போது, இவ்ளோ விஷயம் சொன்னதுக்கே நானே வந்து அத பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன் அப்படின்றது தெரியும். இது உங்களுக்கு புரியாமல இருக்கலாம். புரியலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து என்னை சார்ந்தது. அடுத்து 34 மன்னரைப் போல நடந்து கொள்ளுங்கள். சுயமரியாதையை காட்டுவதன் மூலம் மற்றவரிடமிருந்து மரியாதையை பெறுங்கள். மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். ஒரு கிங் எப்படி இருப்பான்? புரியுதா? ஒரு கிங் மற்றவர்களை வந்து மதிப்பான். அந்த மாரி நீங்க வந்து மத்தவங்கள மதிக்கணும். அடுத்து நேரத்தை துல்லியமாக கணிக்கும் கலையில் தேர்ச்சி பெறுங்கள். அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் சரியான நேரத்தில் செயல்படுங்கள். நெனச்சு பாருங்க, இத தளபதி விஜய்க்கு அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர விட அதிகமான ஃபேன்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே தளபதி விஜய் வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் சூப்பர் ஸ்டாருக்கு இருந்துச்சு இல்லையா? ஏன் வந்து அந்த நேரத்த கணிக்கிறத விட்டுட்டாங்க? எல்லாருமே சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் முத்து படத்த ஒட்டி வந்திருந்தா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் முதலமைச்சர்ன்ட்டு. ஆனா இன்னைக்கு போய் இன்ஸ்டால போய் பார்த்தீங்கன்னா, அவர் மீது ஒரு பக்கம் வன்மம் கசிய அவர் பேசின பேச்சு அப்படின்ட்டு போய்க்கிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆனா தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த நேரத்துக்காக காத்திருந்து அடிச்ச எக்ஸாம்பிள் இத வந்து சொல்லலாம். இது இன்னும் மற்றவர்களுக்கும் பொருந்துற மாரி எக்ஸாம்பிள்ஸ் நெறையா சொல்லலாம். பட் அவங்க வந்து எளிய மக்களுக்கு
இது ரீச் ஆகணும் அப்படின்றனால தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து, உங்களால் அடைய முடியாததை புறக்கணியுங்கள். புரியுதா உங்களுக்கு? அலட்சியத்தை காட்டுவது மூலம் அதிகாரத்தை பெறுங்கள். உங்களால் அடைய முடியாததை புறக்கணியுங்கள் அப்படின்ன உடனே, நீங்க இத வந்து நெகட்டிவா எடுத்துக்கக்கூடாது. இது வந்து ஒரு மாரி நெகட்டிவா இருக்கே, என்ன இப்படி சொல்றாங்க? அப்படின்ற மாரி இத நினைக்கக்கூடாது. அதாவது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். இப்போ என்னால ஒரு விஷயம் ஜெயிக்கவே முடியாது. அத நீங்க சொல்றீங்களா? அப்படின்னு கேட்கக்கூடாது. பழைய மன்னர் காலத்துலலாம் வந்து ஒரு பெண் அழகை பார்த்து, அவங்களுக்காகலாம் படையெடுக்க போய் நடந்த சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா? அத வச்சு உதாரணத்த பாருங்க. பிறர் மனை நோக்கா பேராண்மை. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வரேன்னு? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளைய உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றதுக்காக, அத அடைய முடியாது அப்படின்ற மாரி கண்ட்ரோல் ஆயிருச்சு இல்லையா? இல்ல நான் எஃபோர்ட் போட்டு ஏதோ அந்த மாரி போகவே கூடாது. ஒழுக்கம் உயர்வை தரும். இல்லன்னா மண்ண தான் கவர மாரி ஆயி போகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன். மத்தபடி முயற்சிகளுக்கான மற்ற நல்ல விஷயங்கள நோக்கி இருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்து இத சொல்லல உதாரணத்துக்கு. அத புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அடுத்து 37 ஈர்க்கக்கூடிய காட்சிகளை உருவாக்குங்கள். கவனத்தை ஈர்க்கும் காட்சிகளை பயன்படுத்துங்கள். இதுக்கு உங்களுக்கு புரியலனாலும் விளக்கம் குடுக்குறேன். அடுத்து விருப்பப்படி சிந்தியுங்கள். ஆனால் மற்றவர்களைப் போலவே நடந்து கொள்ளுங்கள். புரியுதா உங்களுக்கு? யாரையுமே கஷ்டப்படுத்திறக்கூடாது. அவங்க கூடயே ட்ராவல் பண்ணணும். எனக்கு இதான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டா பேசினா, அவங்க கூட பக்கத்துல இருக்கும்போது பேசும்போது, அவங்கள வந்து பாதிச்சிரும். நான் எப்படி ஓடுவேன் தெரியுமா? பயங்கரமா ஓடுவேன் அப்படின்றத, நீங்க யார்ட்ட சொல்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? ஒரு மாற்றுத்திறனாளிட்ட போய் அத சொன்னீங்கன்னா, அவங்க மனது எப்படி கஷ்டப்படும்? ம். நடக்க முடியாத ஒருத்தவங்கட்ட. அதனால தான் இந்த பாயிண்ட். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? அதனால வந்து சில விஷயங்கள் அது ரிலேட்டடா போகும்போது அந்த மாரி இருக்கணும். ஆனா, இப்போ சொன்னேன் இல்லையா? விருப்பப்படி சிந்தியுங்கள். ஆனா மற்றவர்களைப் போலவே நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. விருப்பப்படி சிந்திங்கன்னா, உங்களுக்கு ஓடணும்னு தோணுச்சுன்னா ஓடணும். அத வந்து அந்த இடத்துல சொல்லாம, அதுக்காக தான் இத வந்து சொன்னேன். அடுத்து, மீனை பிடிக்க நீரை தூர்வாருங்கள். உங்கள் எதிரிகளை நிலைகுலையச் செய்ய கோபத்தை தூண்டுங்கள். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்கள நம்ம வந்து அதிகாரத்த நோக்கி போகும்போது, நம்ம ஒரு தொழில நோக்கி போயிட்டு இருக்கும்போது, களத்துல இறங்கி மொத்தத்தையும் அள்றது. புரியுதா உங்களுக்கு? என்னடா இது என்ன மீன பிடிக்க தூர்வாருங்கள், என்ன சொல்றீங்க? அந்த மாரி போக்கூடாது. இன்னும் இந்த வார்த்தையில உள்ள தெளிவான அர்த்தத்த புரிஞ்சீங்கன்னா, இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஊர் வர்றது. நீங்க மொத்த பேரையும் உங்கள சார்ந்து திருப்புறது. இதுக்கு எக்ஸாம்பிளே நான் சொல்லவேணா, உங்களுக்கே நான் சொன்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன்றது தெரியும். அத அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து மேட்ச் ஆகும். ஓகேவா? இலவசமாக வருவதை நிராகரியுங்கள். விலைமதிப்பற்ற எதுவும் இலவசமாக வருவதில்லை. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல அப்படின்னு அர்த்தம். அத மைண்ட் செட்ல வச்சுட்டு, ஹானஸ்ட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் தான் ஒரு பெரிய விஷயத்த நோக்கி உங்கள் கைக்கு வருது அப்படின்னு அர்த்தம். பெரியவர்களின் காலடி தடத்தை தவிர்க்கவும். உங்கள் சொந்த அடையாளத்தை உருவாக்கணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஆட்டம் அந்த மாரி பின்னாடி போவாதீங்க அப்படின்ட்டு. பொதுவா ஒரு ஆடு ஒரு விஷயத்த செஞ்சுச்சுன்னா, அத அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மீன் போச்சுன்னா, அந்த மீன் முன்னாடியே போய்க்கிட்டே இருக்கும். பறவைகள் இந்த மாரி இல்லாம, தனித்துவமா இருக்கிறது. தனித்துவமா இருக்கணும். உங்கள நீங்க யாரு அப்படின்றத சொல்றது. இதுக்கு நெறைய விஷயங்கள் வந்து எக்ஸாம்பிள் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஃபீல் குட் மூவில ஒரு ஃபீல் குட் சாங். அது ஒரு தனி ஃபீலா இருக்கும். இளையராஜா பாடல கேட்டீங்கன்னா. அதே மாரி இப்படிதான் இத பண்ணணும். அத அப்படியே சொல்லிக் குடுத்தா, யுவன் அவர்கள் அத அப்படியே பண்ணியிருக்க மாட்டாருன்னு நெனைக்கிறீங்களா? அத அப்படியே பண்ணியிருப்பாரு. 100% இது யார் போட்ட பாட்டுன்னே தெரியாத அளவுக்கு. ஆனா அவங்க வரும்போது, அவங்க வந்து இந்த மக்களுக்கு என்ன குடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸ்டைலிஷா வேற மாரி ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்க்காக சொல்ல வரேன். அதனால வந்து அவங்கள அப்படியே பின்பற்றக்கூடாதா அப்படின்னு இருக்குன்னா, போகலாம். பட் அத விட நீங்க தனியா ஒரு விஷயத்த உருவாக்குறீங்க இல்லையா? அது பெஸ்ட்டா அமையும். அதுக்காக சொல்ல வரேன். 2மே பெஸ்ட் தான். பெரியவர்கள் வந்து ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருப்பாங்க தான். ஆனா, அத தாண்டி ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு நமக்கு தனித்துவமான அடையாளம் வேணும். அந்த அடையாளம் இருந்தா தான் அது சாத்தியப்படும். அதுக்காக தான் சொன்னேன். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இத சீரியஸா எடுத்துக்கோங்க எல்லாருமே. மேய்ப்பனை தாக்குங்கள். அப்போது ஆடுகள் சிதறிவிடும். பிரச்சனையின் மூல காரணத்தை அல்லது தலைவரை தாக்குங்கள். என்னடா இது ஏதோ சொல்ற? ஏதோ ஒரு வன்முறை தோன்றியா? அப்படின்ற மாரி இத நீங்க தயவு செஞ்சு எடுத்துக்க கூடாது. இருக்கிற இந்த வசனம் வந்து இப்படித்தான் இருக்கும். ஆனா, இதுக்குள்ள உள்ள அந்த விஷயங்கள் என்ன சொல்லுதுன்ற ஆழமான விஷயத்த பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா,
இப்போ ஒரு ஆடு மேய்க்கிறாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஆடுலாம் சிதறி ஓடும் இல்லையா? இத நீங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. எந்த இடத்துல அப்ளை பண்ணணும்? ஒரு விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு எதிரா இருக்கும் அப்படிங்கும்போது, யார பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது, இத வந்து தவறான விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்தவே கூடாது. உங்களுடைய வெற்றிக்காகவும், நல்ல விஷயத்துக்காக மட்டுமே தான் இத பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, இது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழமான வார்த்தை. ஏன்னா, இத வந்து சொல்றதுக்கு நெறைய பேர் வந்து ஐடியாலஜி படி இந்த ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா, இத வெளிய ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க இல்லையா? ஹெட்ட சாய்ச்சுட்டோம்னா மத்த எல்லாமே முடிஞ்சிரும்ன்ட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, நீங்க ம் ஜோதா அக்பர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். போர் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன படைய வச்சுட்டு, கொரில்லா போர் முறை, இன்னும் பல போர் முறைகள்லாம் இருக்கு. ரவுண்ட் அப் பண்ணிருவாங்க. அந்த படத்துல ஒரு அம்பு வந்து எய்வாங்க. யாருக்கு அப்டின்னா, அவன் யானையில இருக்கான், ஃபுல் கவசத்துல இருக்கான். அவன தாக்கவே முடியாது அப்டின்ற மாரி போய்க்கிட்டு இருக்கும்போது, அவனோட கண்ணு மட்டும் இருக்கும். ஒரு சிறந்த வில்வித்தை வீரன வந்து சென்டர்ல வுட்டுட்டு, அவன் அம்ப எடுத்து எய்து கொண்டே வருவான். அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப நான் சினிமா காட்சி தான் சொல்றேன். ஓகேவா? அப்படியே அத பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து கரெக்ட்டா அவனோட கண்ணுல குத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். வெற்றிய வந்து சுவைச்சுருவாங்க. ஏன்னா, இதுதான். அதாவது நீங்க வந்து இதுதான் அந்த மேய்ப்பனை தாக்குறது. அவன அட்டாக் பண்ணி முடிச்சோனே, இது வந்து போர்க்கலையுடைய மிகப்பெரிய யுக்தி. இத நீங்க வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ணும்போது பயங்கரமான வெற்றி. ஓகேவா? அடுத்து 43வது பாயிண்ட். இதயங்களையும், மனங்களையும் வெல்லுங்கள். விசுவாசத்தை பெற உணர்ச்சிகளை பயன்படுத்துங்கள். இதெல்லாம் வந்து பயங்கரமான எக்ஸாம்பிள். இந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது. இதுதான் வந்து உண்மையா இருக்கிறது. உணர்ச்சி அதாவது மக்களோட உணர்ச்சி என்ன? என்ன ஏன் இத்தன டைம் போட்டு அடிக்கிறீங்க? நான் என்ன ஆசைப்பட்டேன்? உங்களுக்கு நல்லது செய்ய தானே வந்திருக்கேன் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? எல்லாமே இப்ப நடந்திருக்க சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஆமா இதுதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? பிரதிபலிப்பு விளைவை பயன்படுத்துங்கள். இதான் மிரர் எஃபெக்ட். இது வந்து நானே என் லைஃப்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். சிலர் வந்து அத பண்ண மாட்டாங்க. அது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். சைலன்ட் ஓகேவா? அது என்னன்னா, மற்றவர்களை நிலைகுலையச் செய்ய அவர்களின் நடத்தையை அவர்களுக்கே காட்டுங்கள். என்னங்க அப்படின்னு நீங்க இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லனா சொல்லலாம். நானும் சொல்லலாம். லைஃப்ல நடந்தது இருக்கும் இல்லையா? நம்ம பார்க்குற விஷயங்கள்ன்ட்டு. பட் இத வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இத விட பவர் வந்து சைலன்ட். ஏன் அப்டின்னா, இப்ப இந்த 44 பாயிண்ட் இருக்கு இல்லையா? இத விட ஏன் சைலன்ட் பவர்ன்னு சொல்றேன் அப்டின்னா, இப்ப ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு எதிரா ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எதிரியா இருப்பாங்க உதாரணத்துக்கு. அவங்ககிட்டயே போய் சொல்றது இருக்கு இல்லையா? "நீ இந்த மாரி பண்ணிட்ட. நீ ஒரு துரோகிடா" அப்படிங்கும்போது, அவங்க வந்து நிலகுலஞ்சிருவாங்க. "ஐயோ! நம்மள பத்தி சொல்லிட்டானே" அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த பாயிண்ட் வந்து சொன்னேன். ஆனா அத சொல்லாம அவங்கள விட்டு அவாய்ட் பண்ணிட்டு வர்றது இருக்கு இல்லையா? அது அத விட பவரா இருக்கும். அதனால வந்து நீங்க எத எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, அத வந்து இதுல எடுத்துக்கலாம். அடுத்து மாற்றத்தை மெதுவாக பிரகாசியுங்கள். தீவிரமான சீர்திருத்தங்களை தவிர்க்கவும், மக்களை மெதுவாக மாற்றத்திற்கு பயன்படுத்தவும், பழக்கப்படுத்தவும். புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்ப சிலர் வந்து தீவிரமா சீர்திருத்தம் பண்ணி ஃபெயில் ஆனவங்கலாம் இருப்பாங்க. அப்படி பண்ணி இப்படி பண்ணி. ஆனா மக்கள வந்து மாற்றத்துக்கு பயன்படுத்துறது, பழக்கப்படுத்துறது இருக்கு இல்லையா? அவங்க கூட ஜாயிண்ட் ஆயி, அது வந்து நீங்க நான் சொன்ன அந்த அதிகாரத்தை நோக்கி போறது. உச்சன் பணத்தை நோக்கி போறது. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க எல்லாருமே கண்டிப்பா செருப்பு போடணும். செருப்பு போடாம இப்ப நடக்கிறது என்ன பழக்கம்? அப்படி இப்படின்னு ஆச்சா ஆச்சான்னு பேசுறீங்கன்னா, செட் ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு செருப்பு குடுக்குறது. அத அவங்க போட்டு பயன்படுத்தவுனே, அத பார்த்துட்டு எல்லாரும் அதுக்காக ஆசைப்பட்டு வர்றதுன்னு இருக்கு இல்லையா? இதுதான் வந்து பழக்கப்படுத்துறது. அடுத்து வந்து பெஸ்ட்டா, பெர்ஃபெக்ட்டா தெரியணும் அந்த மாரிலாம் இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? பொறாமையை தவிர்க்க உங்கள் குறைகளையும் அவ்வப்போது காட்டுங்கள். ஆமா, இப்படிதான் அவனுக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றது இருக்கு இல்லையா? பெர்ஃபெக்ட்டா காட்டிக்க கூடாது. அப்படின்ற மாரி காமிக்கும்போது, இது வந்து ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பீப்பிளா இருக்கட்டும், நம்ம நண்பர்களா இருக்கட்டும், மத்தவங்க கூட சேர்ந்து அது கனெக்ட் ஆகும். அடுத்து வந்து படங்கள்ல வரக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிளா வரக்கூடியது அந்த 47வது பாயிண்ட். எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி என்பது எப்போதும் முன்னோக்கி செல்வது மட்டுமல்ல. புரியுதா உங்களுக்கு? அதுல வந்து படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் மூவில தான் சொல்றேன். எப்ப ஆரம்பிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல. எப்ப ஸ்டாப் பண்றது ரொம்ப முக்கியம் அப்டின்ட்டு சொல்லியிருப்பாப்புல. ஏன்னா, அவங்க வந்து ஸ்கேம் ரிலேட்டடா அந்த மூவி போய்க்கிட்டு இருக்கும்போது, இத சொல்லியிருப்பாங்க. இத நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆனா, நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க அப்டின்றது ரொம்ப முக்கியம்.
தவறே செஞ்சாலும் அதுலேருந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றது இருக்கு இல்லையா? களவும் கற்றுமுறை அந்த மாதிரி. சாப்பிடும்போதும் நிறைய சாப்பிட்டு அப்படியே வெயிட் போட்டுட்டே போகிறதுக்கும், இல்லை இப்போ சாப்பிட்டா இதோட இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் இருக்கும் இல்லையா? இதுதான் வந்து உங்களை அந்த உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது வந்து பயன்படும். அடுத்து 48 வடிவமற்றவராக இருங்கள். மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மையுடன். அதாவது எப்படின்னா, இப்படிதான் இருப்பேன், ஸ்டஃப்பா இருப்பேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னா, அவங்க காணாம போயிருவாங்க. காணாம போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காணாமல் போயிருக்காங்க. சில நேரத்துல சிலர் கூட சேர்ந்திருந்தா, இன்னைக்கு சிலர் வந்து சில பல வெற்றிகளை குவிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு 0ல போயிருக்காங்க. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும். அத வச்சு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 48 விதிகளுக்கு தாண்டி இன்னும் 2 விதி இருக்கு. அந்த 2 வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன். வருங்காலத்துல கண்டிப்பா சொல்லுவேன். அத நீங்க பயன்படுத்தும்போது, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிய வந்து உங்க வாழ்க்கையில வந்து உருவாக்கலாம். இன்னும் வருங்காலத்துல வந்து இந்த சேனல்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், அதெல்லாம் உங்களுக்கு பயன்படும் விஷயமா தான் இருக்கும். ஃபாலோ பண்ணணும்னு விருப்பம் இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஆடியோவ முடிச்சுக்கிறேன்.